நேர மாட்ட நக்கர மாடு எடுத்த மாதிரி சும்மா இருந்த என்ன சொல்லி விட்டானுடா. ஜெட்லி நமோ. அதோ பார் வருங்கால வல்லரசின் குடிமக்கள். பார்த்தா உன் ஜிஎஸ்டி அஸ்திரத்தை எடுத்து அவர்கள் மீது ஏவு. சாரதி, ஏற்கனவே நாம் அவர்கள் மீது விட்ட டிமானிட்டைசேஷன் அஸ்திரம் தாக்கியதில் புத்துயிரும் கொலையுயிருமாக இருக்கிறார்கள். இப்பொழுது ஜிஎஸ்டி அஸ்திரத்தை அவசியம் எய்த வேண்டுமா? யூ கிளம்சி பாய், ஜெட்லி என்று பெயர் வைத்துவிட்டு தாக்குவதற்கு நீ தயங்கலாம். ஏவு. என்ன இருந்தாலும் நமக்கு வேண்டப்பட்டவர்கள் அல்லவா, அவர்கள் மீது அம்பை எய்த சொல்கிறாயே. இவர்கள் நமக்கு வேண்டப்பட்டவர்களா? பார்த்தா உனக்கு என்ன பார்வை கோணா? நமக்கு வேண்டப்பட்டவர்கள் யார் என்று நான் காட்டுகிறேன். பார்த்தாயா பார்த்தா? இனியும் என்ன தயக்கம்? சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை நடத்து. அடை பறந்தாமா, அது பாவம் இல்லையா? அரை பட்டினி இருப்பவர்களை முழு பட்டினி போடலாமா? பார்த்தா, யூ ஆர் சோ கன்ஃபியூஸ்ட். வளர்ச்சி வளர்ச்சி என்று வாய்கிழிய பேசியதும் யானை, இன்று வரிமேல் வரி போட்டு மக்களை போண்டியாக்கி கொண்டிருப்பதும் யானை. ரூபங்கள் வேறு வேறு, ஆனால் மூலமோ ஒன்று. ஒரு மண்ணும் புரியல பார்த்தாரு. அன்று அன்பே சிவம் எடுத்ததும் இன்று பிக் பாஸ் நடத்துவதும் கமலஹாசன் தான் என்கிறேன். சாரதி, மூடு. மூடு என்றாலே கமலஹாசன் தானே. ஏற்கனவே அரை மென்டலாக இருக்கும் என்னை முழு மென்டல் ஆக்கி விடாது. சற்று நகரு. எனது அஸ்திரத்தை நான் எய்தி தொலைக்கிறேன். போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா? போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர். நீ குடித்த விஷத்திற்கு ஜிஎஸ்டி கட்டிவிட்டாயா? யோ, வாழ்தான் வரி கட்டணும், சாருக்கு வரி கட்டணும். போயா, நீ வாங்கிய இந்த விஷயத்திற்கு ஜிஎஸ்டி கட்டாததால் இந்த விஷம் பேதி மாத்திரையாக மாற்றப்படுகிறது. அதனால் நீ சாக மாட்டாய். ஆனால் உங்களுக்கு தங்கு தடையற்ற லூஸ் மோஷன் மட்டுமே. சாகும் போது கூட முழுசா சாக மாட்டீங்களா? நீ முழுசாக சாக வேண்டும். அப்படியானால் ஒன்று செய். 1/2 கிலோ ஆட்டுக்கறி வாங்கிவிட்டு ரயில் ஏறி பயணம் போ. அங்கே உன்னை அடித்தே கொண்டு விடுவாரு. மாட்டுக்கறி கொண்டு போனதை அடிப்பாங்க. வெகுளி பயனாக இருக்கிறாயே. நீ கோழிக்கறியை கொண்டு போனால் கூட மாட்டுக்கறி என்று சொல்லிதான் உன்னை பொழப்பார்கள். ஹோலிகோவை சாப்பிடக்கூடாது என்று சொன்ன கையோடு ஹோட்டல் சாப்பாட்டிற்கும் வரியை ஏற்றி விட்டாயே. இனி மக்கள் என்னதான் செய்வார்கள்? பார்த்தா பணக்காரர்கள் தானே ஹோட்டலில் சாப்பிடுகிறார்கள். ஆனா அறிவு கேட்ட சாரதி, ஆனந்த பவனில் அம்பானி மதானியுமா கிச்சடி சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதான கரெக்ட். என்ன நோதான? இங்கே பார், நான் தான் வீட்டு சொத்துக்கு வரியே போடவில்லையே. வீட்டு சொத்துக்கு வரி போடலையா? யோ, இட்லி முடியில இருந்து தீப்பெட்டி வரைக்கும் பூராத்துக்கு வரி ஏட்டிட்டு உட்காந்து இருக்கீங்க. நல்ல கதையா இருக்குதா? கல்லுக்கும் மண்ணுக்கும் வரியே கிடையாது. நீ பேஷாக அதையே சாப்பிடலாமே. கல்லைத்தான் மண்ணைத்தான் காய்ச்சித்தான் குடிக்கத்தான் கற்பித்தானா?
கடைசியில சோத்துக்கு பதிலா மண்ணை திங்க வச்சிட்டீங்களாடா. இருங்கடா உங்கள. சாரதி, ஆ? ஆடிக்காரின் வரியை குறைத்து விட்டு ஆடையின் வரியை ஏற்றி விட்டாயே, ஏன் சாரதி? எல்லாம் ஆடை குறைப்பு செய்யத்தான். யோ, ஆடை குறைப்பு செய்ய என்ன ஆபாஸ் படமா எடுக்கிறீங்க? கோபப்படாதே, நான் அதற்கும் 28% வரி போட்டுவிட்டேன். நாமோ வாட் நான்சென்ஸ் ஆர் யூ டாக்கிங்? அத்தியாவசியமான ஆடைக்கு வரியை குறைப்பதும் கேளிக்கை வரி குறைப்பதும் சமமாகுமா சாரதி? இனி மக்கள் எதை உடுத்துவார்கள்? பார்த்தா, நான் பழைய பேப்பருக்கு வரி போடவில்லையே, இவன் அதை உடுத்திக் கொள்ளலாமே. ஒரு வழியாக மீண்டும் புதிய இந்தியா பிறந்து விட்டது. யார் யாருக்கோ குடும்ப கட்டுப்பாடு பண்றாங்க. என்ன சொன்னாய்? ஒன்றும் இல்லை. குழந்தைக்கு என்ன பெயர் சூட்டி இருக்கிறாய்? புதிய இந்தியா சீசன் 3. புதிதாக பிறந்த இந்தியாவிற்கு பேம்பர்ஸ் வாங்க கூட வழி இல்லாமல் அதற்கும் வரி ஏற்றி விட்டாயாமே. Naughty boy. லீலா வினோதனே, பழைய திட்டத்திற்கு மேக் இன் இந்தியா என்று பெயர் சூட்டினாய். இந்த திட்டத்தின் பெயர் என்னவோ? ஷாக் இன் இந்தியா. சில்லி ஃபெலோ, வா ஃபாரின் டூர் போகலாம். பக்தர்களோ நீ எதை செய்தாலும் அதை மாஸ்டர் ஸ்ட்ரோக் என்கிறார்கள். ஆனால் நீயோ பரோட்டா மாஸ்டர் மைதா மாவை குத்துவது போல் மக்களின் பிழைப்பை குறிபார்த்து குத்துகிறாயே. அதன் மர்மம் என்ன மாயவா? அதுதான் விதி. கர்ம பலன் மக்களை விடாமல் துரத்துது. அதற்கு நான் என்ன செய்ய முடியும்? பிழைப்பதற்கு வழியே இல்லாமல் போகும் அளவிற்கு மக்கள் செய்த பிழை என்ன பார்த்து சாரதி? ஓடோடி வந்து நமக்கு ஓட்டு போட்டார்களே, அந்த ஒரு இணை போதாதா? அப்படியானால் இந்த மடையர்களுக்கு அரைத்தது பத்தாது. நீ மிக்சியை 3இல் வைத்து ஓட்டு கோவிந்தா. மக்களைட்ஸ் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். சப்ஸ்கிரைபே மறந்து விட்டீர்களே. நமோ சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து பஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா பஞ்ச